வணக்கம் நண்பா, உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மேலே இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளேன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பிளே மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஜூம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஜூம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெசேஜ் ஐக்கான் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. இது எது கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மாதிரி மெசேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சிக்க முடியும். இது மாதிரி இல்லாட்டா வந்து கொஞ்சம் ஃபாண்ட்ஸை இது மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜாக வந்து நீங்கள் இதுமாதிரி படிச்சிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு பெருசாக வந்து ஃபாண்ட்டை வச்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே அடியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி சின்னதாக வந்து ஃபாண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஸ்க்ரீன் ஜூம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோனில் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். திருப்பி செட்டிங்ஸுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது கீழே வந்து இங்கே வந்து மினிமம் விட்த்னு இருக்கும். உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் விட்த்னு கூட இருக்கலாம். ஸ்மால் விட்த்னு இருக்கும், தேடி பாருங்கள். இந்த ட்ராயிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து இருக்கும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கம்மியாக வந்து ஃபாண்ட் வந்து மாறும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 420 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்குறேன்னு வச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக மாறுது பாருங்கள். அதுவே இந்த இடத்துல வந்து நான் 350 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து இங்கே டிஸ்பிளேலாம் மாறுது. இதே மாதிரி உங்கள் ஃபோனில் உள்ள ஐகான்ஸ் எல்லாம் கூட பெருசாகும். இது மாதிரி உங்கள் ஃபோனில் உள்ள ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இல்லாட்டா வந்து ஸ்க்ரீன் ஜூமில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான 5 முக்கியமான செட்டிங்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டேன். வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பட்டன் தெரியும். அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணுறது மூலம் எனக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் எடுத்து வரது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 5 முக்கியமான செட்டிங்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் ஐக்கானை பற்றி தான். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் நீட்டாக வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த கால், மெசேஜ், அதுக்கப்புறம் கேலரி, கேமரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இதுமாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்களுக்கு இல்லாட்டா வந்து வேறு யாருக்குனாவது உங்களுடைய ஃபோனை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எடுத்துன்னு போயிட்டு வேறு இடத்துல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி கலைச்சி வச்சுருவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்காவது டயல் பண்ண போகிறீங்கனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயலர் பேட் இருக்காது, எங்கன்னா மறைஞ்சிட்டு இருக்கும். இது மாதிரி எங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி எதுவுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணிங்க. இது ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வந்து இதுமாதிரி எடுத்துன்னு போனாலும் இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். எதையும் வந்து மாற்ற முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் யார்கிட்ட சின்ன பசங்கிட்ட கொடுக்குறீங்க இல்லாட்டா வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்கனாலும் இதை வந்து மாற்ற முடியாது. எல்லாம் வந்து க்ளீனாக வந்து செட் ஆகிடும். இது வந்து ரெண்டாவது செட்டிங். இதே மாதிரி மூணாவது செட்டிங் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டே டைமில் பார்க்கும்போது அதே மாதிரி நைட் டைமில் பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே வந்து மாறுபடும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா அந்த கண்ணுக்கு வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளே செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி செஞ்சு கொள்ள முடியும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும் இது மாதிரி செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்துக்குங்க. இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்துட்டுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஐ கேர்னு இருக்கும், இல்லாட்டா வந்து செக் பண்ணி பாருங்கள் ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் இதுமாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் வருது. இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சன்செட் டு சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. கஸ்டம்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே கஸ்டம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறணும் அப்படி என்பதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம்னு இருக்குது. ஸ்டார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு இல்லாட்டா வந்து காலையில் 7 மணிக்கு இதுமாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 8 மணிக்கு ஆனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து உங்களுடைய டிஸ்பிளே வந்து உங்கள் கண்ணை சேஃபாக வைக்கிறதுக்கான ஒரு செட்டிங்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து இதை செட்டிங்ஸ் ஆஃப் பண்ண தேவையில்லை. யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கை வந்து இது உங்களுக்கு இருக்கும். இதேமாதிரி நாலாவது இன்னொரு செட்டிங் பார்த்தலாம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கணும்னா இப்போ இதுமாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இங்கே நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது யூடியூப் பார்க்கணும்னு நினச்சா இது மாதிரி யூடியூப் பார்த்துக்கினே நம்ம வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபோனில் வந்து இது இருக்காது. இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்.
செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துக்குங்க. டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி டு பி ரீசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா டெவலப்பர் ஆப்ஷன் மேலே அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி விண்டோ வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனில் அந்த ஆப்ஷன் இல்லைனாலும் இங்கே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது மூலம். இப்போ கடைசியாக இன்னொரு 5வது ஒரு செட்டிங் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸுக்கு போய்ங்க. செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துக்குங்க. டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து இந்த இடத்துல எனேபிள் ஃப்ரீடம் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் வந்து இதுமாதிரி மல்டி ஃபங்க்ஷன் ஆகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ ஒரு யூடியூப் இருக்குது. இந்த யூடியூப் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓப்பன் பாப்அப் வியூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுமாதிரி பாப்அப் வியூ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணணும். இப்போ ரீசைஸ் பண்ணணும், இதுமாதிரி சின்னதாக ஆக்கணும் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இதை இப்போ சின்னதாக பெருசாக ஆக்க முடியாது. அதுவே இந்த இடத்துல நீங்கள் இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி ரீசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய ஆப்பை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகுதா இல்லையா என்பதை எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.